Good evening. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே ஆர் ரெக்டாங்குலர் அரே இன் C# பத்தி நாம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேனா என்ன, ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அரே சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். பிளஸ் இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் அரேவை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதோட சின்டாக்ஸ், அது எப்படி இனிஷியலைஸ் பண்றது, அதோட எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ பிஃபோர் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ வில் ரீகால் ஒன்ஸ் அகைன். ஸோ ஜெனரலா வந்து C# வந்து 3 டைப் ஆஃப் அரேவை சப்போர்ட் பண்ணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் அரே, அண்ட் இந்த செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் டைமென்ஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு மல்டி டைமென்ஷனல் அரே ஆர் மேபி ரெக்டாங்குலர் அரே, அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்ட் அரே ஆர் அரே ஆஃப் அரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் அரே ஆர் ரெக்டாங்குலர் அரே இன் C# நாம பார்க்க போறோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா திஸ் மல்டி டைமென்ஷனல் ஆர் ரெக்டாங்குலர் அரே வந்து contains more than one dimension. Doesn't mean that only for two dimensional தான் இல்ல, more than one dimensional இருந்தாவே it's a coming under the category of multi-dimensional array or rectangular array சொல்லலாம், or it may be jagged array வா இருக்கலாம். Okay, so first of all we must know what is multi-dimensional array அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். multi-dimensional array அப்படின்னா so we know that it is a more than one dimension. So that for example இப்ப two dimensional array அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் இருக்கிற number of columns வந்து சேமா இருக்கணும். For example, I have a 3 rows and 4 columns அப்படின்னு சொல்றேன். அதாவது 3 rows இருக்கு அப்படின்னா இந்த 3 ரோலையும் இருக்கிற number of elements வந்து fixed தான். For example, I have 8 elements அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும். So every element just totally made to allocate 24 bytes, I mean 24 allocated memory for storing 24 elements நம்ம create பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலா இந்த மாதிரி வந்து மல்டி டைமென்ஷனல் ரெக்டாங்கிள் அரே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம கால்குலேஷன் பண்றது, இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வி ஹேவ் டு ப்ரிஃபர் டு கோ வித் இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இமேஜ் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதா. syntax வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், then accessing பத்தி பார்க்கலாம். So syntax என்ன அப்படின்னா for example if it is a two dimensional array அப்படின்னா so நார்மலா in C++, ஜாவாலாம் பத்தி பாத்தீங்கன்னா two dimensional arrayக்கு ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் தனித்தனி ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். பட் ஃபார் மல்டி டைமென்ஷனல் அரேக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் தான், பட் the number of dimensions are separated by comma. So in the left side வந்து பாத்தீங்கன்னா data type, then within a square bracket how many number of dimensions இருக்கு அப்படின்னா it will be separated by comma. Then space, the name of your array name, that is called your multi-dimensional array name, equal to new. So we know that new is the memory allocation. Then again followed by the data type. Then you have to specify the sizes for everyone. For example, two-dimensional array, the first one represents row size and second one represents column size. In the matter நீங்க கமா போட்டு எவ்வளவு காலம்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்துட்டே போகலாம். ஓகேங்களா? பட் ஆனா இதுல என்னன்னா ஒவ்வொரு ரோலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ரோவும் மஸ்ட் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு if I want to know the length of what is the length of every row அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா I mean length of that every row or maybe the column நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, means number of row, number of columns தெரிஞ்சுக்கணும்னா you can go with get length. So get length is a method which is defined inside of the array class அப்படிங்கிறதுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்காங்க. So அதோட syntax என்ன அப்படின்னா get length, within that you have to pass one argument, you have to pass as a dimension. So dimension அப்படிங்கிறது start with 0. So the first two dimensional array அப்படின்னா the first one represents the row size represents dimension 0, then the column size represents dimension 1. இதே in case if it is a three dimensional array வா இருந்துச்சு அப்படின்னா the size 1 represents dimension 0 and size 2 represents dimension 1 and size 3 represents dimension 2. So like that we have to find the length. ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இனிஷியலைசேஷன் ஆஃப் மல்டினா ரெண்டு வேல இருக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பை யூசிங் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம், ஆர் மேபி ரன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணலாம். சோ யூ நோ தட் கம்பைல் டைம்னா அரேவை டிக்ளேர் பண்ணும்போது நம்ம டிஃபைன் பண்ணணும். பட் ஆக்சுவலா இதுல கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ஃபிக்ஸ்டு சைஸ் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு சைஸ் அப்படின்னா must have a means all element must be fixed ஆ இருக்கணும். maximum elements எல்லாமே fixed ஆ தான் இருக்கணும். We will discuss with one example. Okay, let us take one simple examples for array discussions. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து ஒரு அரே டூ டைமென்ஷனல் அரே நான் டிக்ளேர் பண்ண போறேன். சோ இந்த அரேல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 rows and 4 columns எடுத்திருக்கேன். சோ தட் ஒவ்வொரு ரோவும் வந்துட்டு என்ன பண்ணலாம், you
have to separate it by the column braces. So that over no, there is a one row. So total 3 rows and every row consists of 4 elements. Okay. In case inga na 4 kudukren, but okay, first of all I am going to find the length. Display pandra, then I will tell you how to print the length. இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா we know that if it is a 2-dimensional அப்படின்னா we need 2 loops. In case if it is a 3-dimensional array, we have a nested 3 loops நமக்கு இருக்கும். அதே லாஜிக்ஸ் தான். So but இங்க accessing வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா within square bracketக்குள்ளே டிஃபைன் பண்ணணும். It is a rectangular array, so that the number of rows and columns, the number of columns in every row must be equal. It means that 3 row irukku, 3 row lume 4 elements, maximum 4 elements compulsory irukanum. Okay la? Okay. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நார்மலா அவுட்டர் லூப்ல ரோட லென்த் மேக்ஸிமம் ரோட லென்த் கொடுப்போம், இன்னர் லூப்ல அதோட காலத்தோட லென்த் கொடுப்போம். சோ இங்க எனக்கு தெரியாது பிகாஸ் நான் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் போயிருக்கேன். சோ ஃபார் தட் we can use get length function. So get length of the dimension. So 0 னு கொடுத்திருக்கேன். So the outer represents row size and inner represents your column lengths. So இங்க print பண்றதுக்கு என்ன சொல்லிருக்கேன், உங்களுக்கு ஒரே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள row index, column index இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். So இங்க நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்குள்ள நான் டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்கேன். Now we can check in how the output will be displayed. So answer வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஓகே. பட் இப்போ ஆக்சுவலா நீங்க கேட்கலாம், ஓகே நான் இங்க 4 கொடுக்குறேன், இல்ல நான் 3 elements தான் மேக்ஸிமம் ஐ அம் ட்ரைங் டு சேவ் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். Okay, now you can check in, but actually one-dimensional array already na state பண்ணிருக்கேன். If you are fixing the length once or example fix பண்ணீங்க அப்படினா கண்டிப்பாலும் அந்த அவ்வளவு அந்த equal number of elements கண்டிப்பால இருக்கணும். அதை விட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க கூடாது. இருந்தா எரர் வரும்னு சொல்லி one-dimensional arrayல நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருந்தேன். அதேதான் இங்கேயும் பாருங்க, இங்க 4 elements சொல்லிருக்கேன் ஒவ்வொரு ரோக்கும், பட் இங்க நான் 3 elements தான் கொடுத்திருக்கேன். So that it makes an error message. சோ அப்ப இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சரி, ஓகே நான் 2 இதெல்லாம் கொடுத்துக்கிறேன், ஒரு ரோக்கு மட்டும் நான் கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டீங்க, கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு எரர்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? சோ நார்மலா இந்த மாதிரி கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் எக்ஸாக்டான லென்த் நீங்க கொடுக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இது மேண்டேட்டரியான்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது மேண்டேட்டரியான்னு நீங்க கேட்கலாம். சோ ஆக்சுவலா வந்து லாஸ்ட் டைமென்ஷனோட வேல்யூஸ் வந்து மேண்டேட்டரி கிடையாது, இட் இஸ் ஆப்ஷனல் தான். இஃப் கோ வித் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் போனீங்கன்னா wait, I can show that compile time initialization without this explicit size of the column. இந்த இடத்துல நான் காலம் வந்து எக்ஸ்பிளிசிட்டா டிஃபைன் பண்ணல. ஓகேங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த கம்பைலர் வந்து அதோட சைஸ் அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, பட் ஆனா என்னன்னா அதுலயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். Now we can check in. Yeah, just a minute. Actually the same variable I'm trying to use. I'm going to define that. Sorry, just a minute. I can test it. New int. Yeah. So sorry. Actually, without the column size specification, we are unable to do that. So from that, what we understand that without a column size, we are unable to do with the compile time initialization. Clear? Okay. So without explicit size, always create an error. Okay, but we can do like this. So without a column size, we are unable to do that. So we can do like this. So automatically that compiler will means execute. So means that compiler trying. So automatically the compiler translated as the equivalent statement is equivalent statement for the program. I mean the line is in comma, then variable name equal to a1 equal to new. So the size is different. Okay, just we can run it and I will tell you that a problem. Array initializes 4 here, but here I have only 3 elements, so that I am going to change. So new, and it's
says that the int so 3 comma 4 and it display the values. So translate it. So once if you are specified like this, so this is the equivalent statement for the above statement. The compiler automatically transfer to this statement and it will work. Now we can check it. So this is our output. ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 2 dimensional array கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் போறோம் அப்படின்னா கண்டிப்பாலும் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா கொடுக்கலனாலும் கம்பைலர் வந்து நியூ ஆப்ரேட்டர் வச்சு அதே வந்து கூட என்ன பண்ணிக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 dimensional சாரி சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா I will go with runtime initialization. பட் runtime initialization போனீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கணும். சோ I go with integer. So I am only for matrix நான் representation போறேன் equal to new int. So here how many number of maximum columns நீங்க கொடுக்க போறீங்க தான். பட் நார்மலா என்னன்னா கண்டிப்பால நீங்க 3 கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்ல. மேக்ஸிமம் 3 rows and columns இருக்கலாம். So நார்மலா என்ன சொல்லுவீங்க int m, n so that conversion we need. So system dot because integer இருக்கும். So console because every input வந்து string ஆ இருக்கிறதுனால so convert பண்றோம். So sorry system dot convert so int 32 system dot console dot readline ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன்ஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் ஹியர் கெட்லென்த் யூஸ் பண்ணக்கூடாது. கெட்லென்த் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். பட் யூ ஆர் சேயிங் m and n நார்மலா வந்து நான் வச்சுக்கோங்க ஒன்ஸ் அந்த வேல்யூ ஆஃப் m and n வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அந்த கரஸ்பாண்டிங் வந்துட்டு மேக்ஸிமம் சைஸ் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸெப்ஷன் வில் பி த்ரோ. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ தட் அது வந்து நான் சொல்லணுங்கிற கன்ஸ்ட்ரெயின் கிடையாது. ஸோ இங்க வந்து ஏ ஆஃப் ஐ கமா ஜே ஒரே ஸ்கொயர் பிராக்கெட் தான் ரோ ஃபாலோடு பை த காலம்ஸ் இருக்கணும். ஸோ தென் ரீட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் என்னவோ ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அரே எலமெண்ட்ஸ் வாங்கிட்டோம். So I'm going to enter the elements of the matrix. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். So console dot write line ஸோ பண்றேன். ஸோ அதே லாஜிக்ஸ் தான். பட் என்னோட எலமெண்ட்ஸ் என்னோட இது பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாத்தணும். என்னோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா m into n. ஸோ கெட்லேருந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுதான் வரும். that means that maximum dimensions இருக்கும். பட் ரன் டைம் யூஸ் பண்ணீங்க ரன் டைம் மெத்தட் போனீங்க அப்படின்னா get length நீங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ரன் டைம் இனிஷியலைசேஷன். நவ we can check the outputs. Yeah, sorry, I forgot to put a semicolon. So line number 31, 34, 31. Yeah, just a minute, I can check it. What is the mistakes? There is a spelling mistake, I think so.
right line spelling wrong. Thir- 34 also wrong. And slowly currency caps. Okay, so now my IX tutor, it asks the order of the matrix. I'm going to say 2, 2. This is the problem. We can face it in online compiler. Even unfortunately, we're pressing escape something. That is a yeah. See that this is a problem in online compiler. Automatically, it accepts any kind of an input, even though we are not given any input. So we need to give an input carefully, but it will work. Don't worry. So we are going to read only 2, 2. Just a minute. I'm going to give 2, 3. So that I need to enter 6 values. I'm going to use only 2, 3. I mean, so 2 rows and 3 columns, but maximum size is 3 rows and 4 columns. So no problem. Yeah, just a minute. I can check the code. Sorry, small correction here. It is A2. It will display like this. So that only the things what you remember is once if you go with the runtime initialization, you can give the order anything. Means that the maximum elements on the store panangra condition illa. So not necessary to store the maximum elements. எல்லா எலிமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையவே கிடையாது. பட் மேக்ஸிமம் வந்து லிமிட்டுக்குள்ள இருக்கணும். பட் வந்துட்டு சைஸ் ஆர்டர் வந்து கண்டிப்பா லிமிட்டுக்குள்ள இருக்கணும். must be in limit. சரிங்களா? ஓகே. சோ இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அப்போ வந்து ஒரு क्वेश्चंस இருக்கும். எப்படி 3 dimensional arraysலாம் வொர்க் பண்ணுது அப்படிங்கிறதுல ஓகே we will discuss about the concept 3 dimensional arrays on next video. Okay, so now you have idea about 2 dimensional